நோன்பு பிடிக்கவும் முடியுமா? நோன்பின் மாதவிடாமை வராமல் இருக்க டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? அதாவது திருமண பந்தத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, இதுக்கு திருமறையில் ஏதாவது இருக்குன்னா இதை சொல்லிட்டேன். அது இறைவன் நாட்டம். இறைவன் கொடுப்பான், கொடுக்க மாட்டான். விரும்பியவர்களுக்கு கொடுப்பான், இதோட முடிச்சுக்கோங்க. ஹால் கொடுக்கணும். விரும்பியவங்களுக்கு கொடுப்பான், விரும்பியவங்க கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், கைஃப யஷா, நான் நினைக்கிற மாதிரி ஆம்பளை குழந்தை உண்டாக்குறேன், பொம்பளை குழந்தை உண்டாக்குறேன், ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லாமலும் ஆக்குறேன். அது ஏன் நாட்டம், ஏன் விருப்பம், அதை நாம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு விஷயத்தை நல்ல ஆழமா புரியுங்க. உலகத்துல ஒரு திருமண பந்தத்துல இந்த ஆட்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது 5 பேருக்கு தான் இல்லைன்னு நினைக்க கூடாது. எப்ப எங்களுக்கு கவலை வரும் தெரியுமா? ஓ, நான் ஒரு ஆள் தான் இல்ல, மொத்த எல்லாருக்கும் குழந்தை இருக்குதுண்டா, அப்ப கவலை வரும். மனித இயல்பு. ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் வராரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபுல வருது. ஒரு வந்து யார சொல்ல, வாப்பா எங்க? அபாக்கு ஃபின்னார், உன்ன வாப்பா நரகத்துல. அவர் அழுந்துட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபிவா அபாக்கு ஃபின்னார், ஓ வாப்பா என் வாப்பா 2 பேரும் தான் அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் வாயால சொல்றாங்க. அது வந்து எந்த ஒரு மனுஷன் தான் வாப்பா நரகன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், நபியே உங்க வாப்பா நலவு செய்யல, அவர் அங்கதான். சிலவர்கள் இதெல்லாம் ஏத்துக்கொள்ள மறுப்பாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் வாப்பா நாங்களா சொல்றோம்? அது வந்து முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸை பதிவு செஞ்சாரு. அந்த போறவர் எப்படி போறாரு தெரியுமா? உங்க வாப்பா எங்க வாப்பா பரவாயில்ல, அவர் ஓகே, அவருக்குன்னு சொல்றேன் எனக்கு கஷ்டமா, உங்களோட என்ன பரவாயில்ல, போனா பரவாயில்லன்றாரு. ஒரு 2 பேருக்கு அது இருக்குதுன்னா பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு ஆளுக்கு மட்டும் உலகத்துல பொட்டேன்னா கவலைப்படுவான். இன்னொரு பொட்ட ஜோடும் இருக்குதுன்னா இதா சொல்லல, குருடான ஒரு ஜோடு பரவாயில்ல, நமக்கு குருடு ஓகே, செவிடு ஓகே, அப்படி என்ன எல்லாத்திலும் எல்லாம் வச்சிருக்கிறான். கொஞ்சம் இது ரேவா இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு. எல்லா இடத்துலயும் கல் இருக்குது, மாணிக்கும் ஒரு கல்லு தான், ஆனா ரேயா அந்த கல்லு கொஞ்சம் எல்லா இடத்துலயும் இருக்காது. அதுவும் ஒரு கல்லு தான், கொஞ்சம் தேடி பிடிக்கணும். அது மாதிரி ஒரு சிலர்களுக்கு எல்லாம் அப்படி செய்யறான். அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம். என்ன தீர்வு? இறைவன்ட்ட அழுது மன்றாடி கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் நலவு நாடு இருந்தா தருவான், அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இப்ராஹிம் நபி யாருக்கெல்லாம் கொடுக்கல பாருங்க, எவ்வளவு லேட் பண்றான். நீங்க நினைக்கிறீங்க குழந்தை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கறா, 5 வக்து நல்ல தொழுபவர் நோன்பு பிடிப்பவருக்கு குழந்தை கொடுப்பான் உடனே, தொழாதவனுக்கு அப்படியெல்லாம் இஸ்லாத்துல எந்த சட்டமும் கிடையாது. சிலவங்க இதை வச்சு இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க. நான் இவ்வளவு தஹஜ்ஜத் தொழுகிறேனே, என் ரப்பி எனக்கு புள்ள தர இல்லையே. இது தொழுகைக்கும் புள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்டா, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இந்த உலகத்துல யாரு இந்த பூமியில வந்து கஷ்டப்படுறார்களோ, நீங்க இதை போய் சூரா ஹூதுல பார்க்கலாம், 15வது வசனத்துல என்ன அல்லாஹ் சொல்றான், 11:15 உலகத்துல வந்து யாரு கஷ்டப்படுறார்களோ, நுவஃபிலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். அவன் பயோடேட்டா முஸ்லிம் காஃபிர் எல்லாம் பார்க்க மாட்டேன், இன்ஜினியரிங் படிக்கிறான் நீ, அவன் கஷ்டப்பட்டதுக்கே அவனுக்கு செல்வம் கொடுப்பேன், மறுமையில அவன் கொண்டு கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் எப்படி பாப்பானா, ஓ உன் தலையை நல்லா யூஸ் பண்றியா நீ கோடீஸ்வரன் போ, உன் மண்டையை யூஸ் பண்ணல நீ போ பிச்சைக்காரன், ஓ முஸ்லிமா காஃபிரா பார்க்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ் மட்டும் அப்படி பார்த்திருந்தா ஒரு கொஞ்சம் கூட காஃபிருக்கு தண்ணி கொடுத்திக்க மாட்டான். அல்லாஹ் அப்படி பார்க்கல, எல்லாத்துக்கும் கொடுப்பான், மறுமையில அவனுக்கு தர்றேன். இந்த உலகத்துல தெளிவான குர்ஆன் வசனம், யாரு வந்து தன் மூளையை சரியாக பயன்படுத்துறார்களோ, நுவஃபிலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா லா யுப்கஸூன், அவர்கள் சக்திக்கேற்ப அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படும். அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்றான். அதனால சில பேர் ஏன் இந்த क्वेश्चन வருதுன்னா, நாம இவ்வளவு தொழுந்துட்டு நமக்கு புள்ள இல்லையே, இது இல்லையே. அல்லாஹ் முதல்ல கலீலா ஏத்துக்கொள்றது, உற்ற நண்பனா ஏத்துக்கொள்றது இப்ராஹிம் நபி. நாம எல்லாம் இன்றைக்கு இப்ராஹிம் நபிக்கு பிறகுதான் இந்த கொள்கை வருது. இஸ்மாயில் நபி மட்டும் இல்லைன்னா அரபி தீபகற்பம் இல்ல. மக்கா உருவாக்கத்தின் முதன்மையானவர் இஸ்மாயில் நபி. ஹாஜர் அம்மா மக்காண்ட சிட்டில யாருமே இல்ல, இந்த மாளிகாத்துல யாருமே இல்ல. முதல்ல ஒரு ஆள் போய் குடிபெயர்ந்து கொள்றாருன்னு வைங்க, அவர் தானே அந்த ஊருக்கு முதலானவர், அவரை வச்சுதான் இந்த ஊர் பல்கி பெருகும், அப்படிதானே? அவன் மாதிரி மக்கா வந்து பக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப யாருமே இல்ல, இஸ்மாயில் நபியை கொண்டுதான் கொடுக்குறான். அப்ப இஸ்மாயில் இருந்தா இன்றைக்கு ஜசீரத்துல் அரபு தீபகற்பம் வந்திருக்குது. அதே மாதிரி இசாக்கு நபியுடைய பரம்பரை தான் அந்த மத்த ஏரியாக்கள் இருக்கிறது. இப்படிதான் வருகிறது இந்த பரம்பரை. இந்த இப்ராஹிம் நபியால தான் இந்த உலகத்தில் இவ்வளவு மார்க்கம் போகுது. அவ்வளவு அல்லாஹ் விரும்புறான். அவர் கெஞ்சிறார் அல்லாஹ், யாரெல்லாம் புல்லோணும் பண்றார், இல்ல போ இப்ப இல்ல, எப்ப கொடுக்கறான் பாருங்க. அவர்கிட்ட ஒரு ஆள் படிக்கிறார், அவர் பேர் லூத். குர்ஆன்ல 19வது அத்தியாயத்துல வருது, ஃபாமனலஹு லூத்துன். லூத் வந்து இப்ராஹிம் நபியை நம்புறார். இப்ராஹிம் இவர் சொல்றது சரிதானே, அல்லாஹ் உடனே என்ன பண்ணிட்டான், இப்ராஹிம் நபி சொல்ல, இன்னி முஹாஜிருன் இலல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்ய போறேன்பா. அவர் போறார் வேற ஊருக்கு. அல்லாஹ் லூத் நபியை நபி ஆக்கிட்டான். ஓ நீங்க நபி ஆகுங்க. இப்ராஹிம் நபி மானவன், அவன் நபி ஆக்கி விடுறான் அல்லாஹ். இவர் போறாரு. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா,
இவர் வேற ஊருக்கெல்லாம் போனா லூத் நபிக்கு புள்ளெல்லாம் கிடைச்சிட்டு, புள்ளெல்லாம் பெருசாயிட்டு, எவ்வளவு காலம் நேரங்க, அவர் புள்ளெல்லாம் பெரிய கொம்மர பிள்ளையாள், பெரிய பிள்ளையாள், அப்படியே குர்ஆன் சொல்லுது. அவ்வளவு எல்லாம் ஆகுற நேரம் மலக்குமார்கள் வானத்திலிருந்து வந்து நேரடி இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வராங்க. வந்தா இவர் உடனே பாக்குறாரு, விருந்தாளி வந்திருக்கிறான். அவருக்கு எப்பயாவது யாராவது விருந்தாளி சந்தோஷம், பேரை சொல்லி வந்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். ஏன்னா கொள்கையை கண்டாலே எதிர்த்து ஒதுக்கி வச்சிருவாங்க, வேற பேச்ச கேட்க கூடாது, நலவு சொன்னா அடிப்பாங்க, ஏசுவாங்க. இப்ராஹிம் சந்தோஷம், எங்க வீட்டு தேடி வந்தாரு அப்படி என்று போய் ஒரு ஆட்டை டக்குனு பொறிச்செடுத்து வர்றாரு. அவங்க யாரும் கை போகுதில்லை, அதுல பாக்குறாரு, என்ன கை ஒண்ணும் போகுது இல்ல. உடனே பயப்படுறாரு, நக்கீரவும் இது தெரியாது இன்னும் போல விளங்குது. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு பஷாராத்து செய்ய வந்தோம். அல்லாஹ் படம் பிடிக்கிறான் குர்ஆன்ல. எப்படி அவங்க பொண்டாட்டி வந்து நிக்கிறா, இம்ராத்து காயிமத்துன், இம்ராத்துன் அப்படியே பெண், அந்த பொண்டாட்டி அப்படி வந்து நிக்கிறாங்க. சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போறோம்னு சொன்னோட, ஆமா அழிக்கத்தான் ஓன அந்த சமுதாயத்தை ஓரினை சேர்க்க செய்யறாங்களா, அழிங்கன்னு சிரிக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் அப்படியே சொல்றான். இம்ராத்து காயிமத்துன், அந்த பெண் நின்று கொண்டிருந்தால், உடனே அவர் சிரித்துக் கொண்டிருந்தால், நாங்கள் அப்பொழுதுதான் இசாக்கை பத்தி அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னோம், இசாக்கு கிடைக்க போறாங்க. நீ வராய் இசாக்கு யாக்கூப், இசாக்கு போற ஒரு புள்ள கிடைக்க, இசாக்கு அவர் பேர் யாக்கூப். உலகத்துல யாருக்கும் கொடுக்கல, குழந்தைய நல்லா லேட்டாக்கி பேர குழந்தையோட சேர்த்து கொடுக்கணும். எங்கேயாவது பேர குழந்தை பேர் கிடைக்குமா? நீங்க இப்ராஹிம் அப்பாவீங்க, நீங்க எப்ப அப்பா தெரியுமா? உங்க பேர குழந்தை பேர் இசாக். அப்படி நீ வராய் இசாக்கு யாக்கூப், அவர் பேர் யாக்கூப். உடனே அவங்க யாவாயிலத்தான் ஆகா ஆளுது வான அஜீசுன், இது என்ன ஆச்சரியமப்பா, நான் ஒரு கிழவியா இருக்கிறேன், வஹாதா பாலி ஷேகா, என் கணவன் வந்து கிழவனா இருக்கிறாரு, எனக்கு இவருக்கு புள்ளையா? அது எப்படி இப்ப உடைச்சு சொல்றாங்க அவங்க. இவர் கிழவ வான அஜூஸ், நான் ஒரு கிழவி, மாதெல்லாம் நின்று போச்சு, இதுக்கு பிறகு எப்படி குழந்தை? சந்தோஷத்துல ஒரு கேள்வி வரும் பாருங்க, பொண்டாட்டி கூட கொடுத்தேன்னு வைங்க, கொடுக்காம கொடுத்தேன்னு வைங்க, இந்த 1 லட்சம் எனக்கு நீங்க தான் தர்றீங்களா உண்மையாவா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அத மாதிரி அவங்க கேட்கிறாங்க, மலக்குமார்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதத்துல வந்து அல்லாஹ்வுடைய இந்த இதுல வந்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? அல்லாஹ் தரன தந்துட்டு போவான், எடுத்துருங்க. உடனே அவங்களுக்கு புள்ள கிடைக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஜக்கரியா நபி அவர் எப்படி கேட்கிறாரு, லப்பி லா தஸர்னி ஃபர்தத்தன் வ அன்த கைருல் வாரிசின், யா அல்லாஹ் என்ன தனியா விட்டுறாதே யா அல்லாஹ், எனக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் தந்தரியா அல்லாஹ், புள்ளைய தந்தரியா அல்லாஹ், வாரிசு தந்தரியா அல்லாஹ், லப்பி லா தஸர்னி ஃபர்தத்தன் வ அன்த கைருல் வாரிசின், உரிமையாளரின் சிறந்த உரிமையாளர் நீதான் யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஜாயிண்ட் தந்தரு. கொடுத்தானா? எப்ப கொடுக்கறான்? மலக்கு வர்றாரு ஜக்கரியா நபிட்ட, இன்னானு பஷருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உங்களுக்கு ஒரு யஹ்யா, இதுவரைக்கும் யஹ்யா என்ற பேர் உலகத்துல வைக்கப்படல, அந்த பேரோட ஒரு குழந்தையை தர போறேன். அவர் கேட்கிறாரு, இப்பயா பொண்டாட்டி ஆக்கிரா இருக்கிறாரு, மாதவிடா நின்றுட்டே அவருக்கு, இதுக்கு போற குழந்தையா? ஆமா, குழந்தை கிடைக்கதான் போகுது. ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் யஹ்யாவை பரிசா கொடுத்தான். இஸ்னாதா ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா தன் ரப்பை அழைத்தார். நாங்கள் அதுக்கு பதிலாக வஸ்தஜிபனா லஹு, அவர் துஆவை அங்கீகரித்தோம். அபனா லஹு யஹ்யா, அவருக்கு நாங்கள் யஹ்யாவை பரிசாக கொடுத்தோம். சப்ராக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் நலவு நாடு இருந்தால் நிச்சயமாக தருவான். அது வந்து நலவாக அமையட்டும். அது பொறுமைக்கு தான். இது ஒரு மூமினா இருந்த சில நேரம் இந்த விஷயத்துல எல்லாம் சோதிப்பான். ஓ, எப்படி இவங்க இருக்கிறாங்க, இவ்வளவு எல்லாம் தொடர்ந்து நான் கொடுக்காம இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஏசுறாங்களா? குழந்தைய தந்துட்டு பறிச்சு எடுத்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆம்பளை குழந்தைங்க உடனே பறிக்கிறான். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் எல்லாத்தையும் பறிச்சு பார்ப்பான். எதுக்கு இதெல்லாம் காட்டுறான்? அல்லாஹ் தெளிவாவே சொல்றான், இப்படி நான் ஒரு ஆளை காட்டுவேன், நீங்க எல்லாம் அழுவீங்க, எனக்கு இப்படி நடந்தால் 7 ஆண்டு. அவன் திடகாத்திரமா நிற்பான், அவன் தான் மூமின் பாரு. அவனுக்கு கவலை வராது, பயம் வராது. ஒரு மூமினாக இருந்து அவனுக்கு எது நடந்தாலும், நான் இன்றைக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், இது சொன்ன அவ்வளவு எதுக்கு சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு செஞ்ச பயானல இந்த 2க்கு தான். நீங்க குர்ஆனை முழுக்க பரட்டினாலும் 2 மெசேஜ் குர்ஆன் வைக்கும். இந்த முழு குர்ஆனை நீ படிச்சு முடிந்தால் உனக்கு என்ன நடக்கும்? உன் பயம் இல்லாம போயிரும், உன் கவலை இல்லாம போயிரும். உலகத்துல எந்த மனுஷனுக்கு இல்லாம ஆகாத 2 இதுதான். போய் கேளுங்களேன், பயம் இல்லான்னு கேளுங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் இருக்கு. கவலை இல்லான்னு கேளுங்க, ஏதோ ஒரு கவலை இருக்கும். சஹாபாக்களுக்கு இன்றைக்கு கேளுங்க, வயிற்றுல கல்லை கட்டிட்டு பள்ளியில சிரிச்சு கொண்டிருப்பாங்க, பெருமானாரோடு சிரிக்கிறார்கள். என்னப்பா கவலை இல்லையா அவங்களுக்கு? ஏக்கர் கணக்கு தோட்டத்தை கொடுத்துட்டு யாரும் சொல்ல, அல்லாவுக்காக யாரும் சொல்ல, சம்பாதிச்சுட்டு வாங்க யாரும் சொல்ல. இப்படி இந்த 2 யார்கிட்ட இருந்து எவனுக்கும் பெரிய ஜனாதிபதி ஸ்டேஜ்ல வந்தாலும் கவலை போகாது. கவலை இருக்கிறனால தானே பார் திறந்திருக்கிறான். வேர்ல்டுல பெரிய பெரிய நாட்டுல பார் இல்லையா? கவலை குடிக்கிறான், பயம் ஒளிகிறான், மறைகிறான். 4 வானம் பின்னாடி, 10 வானம் பின்னாடி, கடைசி ஒரு ஆம்புலன்ஸ் எல்டிடி டைம்ல இப்ப இல்ல போல. நான் என்ன சொல்றேன், ரோட்டை நிப்பாட்டுறான், பயம். இந்த 2 உங்களை அழிச்சிடும்.
ஒரு நாள் நீங்க பயந்து பாருங்க, அன்னைக்கு